லால் சலாம் படத்தை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அக்டோபர் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதான்றது இன்னுமே சூப்பர் ஸ்டாருக்குமே தெரியல, படக்குழுக்குமே தெரியல. எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்றதுல ரொம்பவே குழப்பம் நீடிச்சுட்டு வருது. அதற்கு காரணம் விடாமுயற்சி படம் தான் சொல்லப்படுது. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் தள்ளி போகிறது தான் இதுக்கு காரணம். ஏன்னா விடாமுயற்சி படம் தீபாவளி குறி வச்சு வெளிவரதா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் தள்ளி போகிறதுனால நம்ம வேட்டையன் படத்தை அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை அப்போ ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கான். இதனால் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் வழக்கம் போல் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கூட சமீபத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் நம்ம ரஜினி கூட சேர்ந்து நடிச்சிருந்தார். அதாவது இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ரஜினியோட பொண்ணாக நடிக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் சத்யராஜ் ஒரு முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் பண்ணுறாரு. இப்போ கிடைச்சிருக்க நமக்கு புது தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த கூலி படத்தில் வில்லனாக நடிக்க நம்ம மோகன் அவர்களை அழைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படும் நிலையில் மோகனுக்கு மேலே ஒரு முக்கியமான ரோல் இருக்கான். அதாவது எல்லாருக்கும் ஹெட் ஆஃப் த ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோலுக்கு விஜயகாந்த் தான் இந்த படத்தில் வருவார். ஆனால் அவர் வரப்போகிற அந்த சீன்ஸ் தெரிக்கும். 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷமே வில்லனாக பக்காவாக கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சு அடிபட்டிருக்கு. ஏற்கனவே கோட் படத்தில் இந்த மாதிரி தான் ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருந்தாங்க, கோட் படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்ம விஜயகாந்த் வராரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்தோட சேர்த்து விஜயகாந்தை இந்த படத்தில் காமிக்க போகிறாங்களாம். ரொம்ப வருஷமாக ரஜினிகாந்தும் விஜயகாந்துமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே எப்பவுமே சேர்ந்து நடித்தது இல்லை. ஆனால் இந்த படத்தின் மூலமாக இரு துருவங்களும் ஒன்று சேர்ந்து நடிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. என்னதான் விஜயகாந்த் அவர்கள் இல்லைனாலும் அவரை வச்சு ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வரது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம்தான். அதுவும் ரஜினிகாந்தோட விஜயகாந்த் சேர்ந்து நடித்தார்னா இந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும். ஏற்கனவே இந்த தங்க கருத்தில் பேஸ் பண்ணி மையமாக கொண்டு வச்சு எடுக்கப்படுது. அதனால் இந்த படத்தில் போதை சம்மந்தப்பட்ட எந்த காட்சிகளுமே இருக்காது, அதை மொத்தமே தவிர்த்துட்டோன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருந்தார். ரஜினியுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வின்டேஜ் சீனில் வரப்போகிறாராம். அந்த வின்டேஜ் சீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவருடைய 10 நிமிஷம் கேரக்டர் அதில் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாராலும் பேச்சு அடிபட்டுட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயகாந்த் எந்த மாதிரி கேரக்டரில் கூலி படத்தில் வரப்போகிறாரு. உங்களுடைய என்ன, எந்த மாதிரி விஜயகாந்த் கூலி படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.